இப்போ நல்லா இருக்காது. இதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரையிலேயே கொஞ்சம் ஃபேமஸான இடம், எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம்னா அது மீனாட்சி பஜார் தான். இப்போ நம்ம வந்து அங்கே வந்து மைக் வாங்க வந்திருக்கோம். மைக் வாங்கிட்டு நாங்கள் வீடியோ கண்டினியூ. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் வந்து ஆள் இல்லை, ஆனால் வந்து இங்கே கேஜெட் ஐட்டம்ஸ் நிறையா அதனால இங்கே கேட்க வந்துருக்கோம். இப்படி இங்கே இல்லை குவாலிட்டி அவ்வளோவா நம்ம இல்லைன்னா இது ஏகப்பட்ட கடை இருக்குது. இங்கே எங்கே தேடினாலுமே ஒரு கடை கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் இங்கே கொஞ்சம் கடை எங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிஞ்சதுனால இங்கே வந்து நாங்கள் வாங்கிருக்கோம். இதுக்கடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நல்ல மைக்காக வாங்கி காசு கூட இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான மைக்காக வாங்கிட்டு இருந்து அப்படியே கிளம்பிட்டு இதுக்கு ரொம்ப எங்களுக்கு திரும்பி ரொம்ப பசிக்கு சாப்பிடாம இருந்தது. அதனால் ஏதோ ஒரு நல்ல கடையாக பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். இது வந்து 370 ரூபா. 370 ரூபா. இது 550 ரூபா. சரி இது ரெண்டு மைக் வருங்க. சிங்கிள் மைக் 2 மைக் வர மாட்டாங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மைக் வாங்க வந்தோம். ஒரு வழியாக மைக்கும் வாங்கியாச்சு. அது செக் பண்ணி பார்த்தோம். ஒரு மைக்கில் வந்து சார்ஜ் இருந்துச்சு, இன்னொரு மைக்கில் சார்ஜ் இல்லைனால செக் பண்ணுறக்காண்டி கடையில் கொடுத்து சார்ஜ் கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மைக் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு எல்லாம் செக் பண்ணி முடிச்சுருவோம். ஓவராலாக கிளம்பிட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு தான் இருக்கோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட. நீங்கள் போக போக வீடியோவில் பார்ப்பீங்க அந்த இடத்துல. கேட்டாங்க வந்து ப்ரொமோஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டோம், சேனல்ல போட மாட்டோம். உண்மை அவர் அப்படிலாம் சொல்லல. இதானே என்னென்ன இருக்கு இதை வந்து எடுத்துக்கலாங்க. என்ன சேனல் உறுப்புல அதுக்கு வந்து நம்ம வணக்கம் தான் மாப்பிள்ள வந்து போட்டாரு. வணக்கம் தான் வந்து போட்டாரு. அவர் இந்த வீடியோல வர மாட்டேன்றாரு. இல்லை வந்தாரா வரலையா? இல்லை அவர் இந்த வந்தாருன்னா வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்து சவர்மா சாப்பிட்றதுக்கு தனிசேகரோட சேர்ந்துட்டு அவனை மாதிரி பண்ணாது. பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாரு இவன் என்னன்னா 1னா 9ன்னு அவன் இன்னும் திருந்தலமாமா. அதெல்லாம் இல்லை. அவர் ப்ரொமோஷன் வீடியோ அவர் காட்டி நான் போகிறேன். மக்களை மதுரையில் எல்லாரும் கண்டி வந்து ஹபிபி ஷவர்மா கடையில் வந்து எல்லாருமே டேஸ்ட் பார்க்கல. அதுக்குள்ளே ப்ரொமோஷன் நீ எல்லாருமே வந்து பார்க்குறீங்க. கண்டிப்பாக அதுவும் நம்மளோட குரூப்பில் வச்சு பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 50% டிஸ்கவுண்ட் போட்டுக்காரு பேனரில். ஆனால் நாளைக்கு அவர் டிஸ்கவுண்ட் போட மாட்டேன். நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. தோல் மட்டுமே நல்லா அப்படியே உள்ளலாம் அப்படியே ரொம்ப ஜூஸியாக அப்படியே உள்ளலாம் ஜூஸியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பேச விட்றீங்களாடா? இது எல்லா டேஸ்ட்டும் மைனஸோடு மிக்ஸ் பண்ணி அப்படி ஏதாவது பட்ஜெட் இல்லை கேஎஃப்சி போகிறதுக்கு எல்லாம் ட்ரீட் மிளகா காசுனா இங்கே வந்து ட்ரை பண்ணி எடுத்தாரு.
டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? என்ன பயங்கரம் பயங்கரம் ஷவர்மா சாப்பிட்டு நம்ம ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஷவர்மா சரி ஃப்ரைடு பறக்கிறதுக்குன்னு தெரியும். ஒருத்தன் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பியா ஷவர்மா மாதிரி வெட்டு போயிடாது முதல் போயிட்டு வச்சுருந்தேன் அவன் அது அப்படியே கடை வந்து லொக்கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் அம்பிகா தேட்டருக்கு ஆப்போசிட் தான் லொக்கேட் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோன்றது அம்பிகா தேட்டர். இந்த தேட்டருக்கு வராத ஆளே இல்லை. இங்கே ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு ஒன்றே சொல்லிப்பாங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்குது. எல்லாமே சீப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த தேட்டர் வந்து இடிக்க போகிறாங்க. எதனாலன்னு தெரியல. இல்லை எதனாலன்னு இல்லை, இடித்து கொஞ்சம் பெரிய தேட்டராக வந்து பெரிய தேட்டராக இந்த பெரிய மால் அக்ஸால் மால் அளவுக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க. இது எப்படியும் டெவலப் ஆகி வர மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கடையில் சாப்பிட்ட வர உண்மையிலே எல்லாமே ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி மீனாட்சி பஜார் போய் ஒரு சூப்பர் மைக் வாங்கியாச்சு. இந்த மைக் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடன் இருந்து விடை பெறுவது பொருள். பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தானே.